ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினர் பேரை நீக்கிறதுக்கு TNPDS அப்படிங்கிற வெப்சைட் மூலியமாக பண்ணலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரேஷன் கார்டில் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு கேப்சா குறியீடு கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை கீழே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. பதிவு செய்யுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTP என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்யுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களோட குடும்ப உறுப்பினர் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். உங்களோட அட்டை சம்மந்தமானது. நீங்கள் எந்த அடிப்படையில் குடும்ப உறுப்பினர் பேர் நீக்கணும். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால் பத்திரிக்கையை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி திருமணம் ஆனதுனால நாங்கள் நீக்கிறோம் அப்படின்றத கீழே தமிழ்லையும் மேலே இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணிக்கோங்க. கீழே ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய நேம் லிஸ்ட்டு காட்டும். அதில் எந்த பேரோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு பதிவு செய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட வேண்டியதான். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒருத்தர் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே பதிவு செய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நமக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும். இந்த நம்பரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. இந்த நம்பரை வச்சு நம்மளுடைய குடும்ப உறுப்பினரை நீக்கியாச்சா இல்லையா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் நம்மளை செக் பண்ணிக்கலாம். இதை ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த நம்பரை காப்பி பண்ணிவிட்டு முன்பக்கம் போங்க. இதில் கீழே அட்டை தொடர்பான சேவை நிலைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இதில் டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதில் காட்டிடும். விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணுறதுக்கு விண்ணப்பம் பதிவிறக்கும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் நமக்கு வந்துடும். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இது பிரிண்ட் அவுட் வேணுனாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு வேறு எந்த வீடியோ பற்றின தகவல் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.